சிவபுராணம் கேட்க வந்த உங்களுக்கு நன்றி. மணி 10:31. நான் திருமலை வயல் ஸ்டேஷனில் இருக்கேன். சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறேன். அங்கே 11:50க்கு எனக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. திருச்சூர் கிளம்புறேன். தட்கலில் டிக்கெட் புக் பண்ணேன். அந்த இழவு வரவே இல்லை. சரி, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு தூங்கிட்டேன். ஏஞ்சி உடனே ஒரு கடுப்பான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. தட்கலில் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுலாம் நம்ம போகாமல் இருக்கணுமா? வாட் நான்சென்ஸ். அப்புறம் என்ன சிவபுராணம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அண்டர்சூரில் கிளம்புறோம் இப்போது. ஓகே, காலைல மணி 10 போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஷோரனூர். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஐ ஹேட் ஆப்பம் வித் முட்டைக்கறி. இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் நோ ஃபினிஷிங் வித் மோர். ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு ஒரு மேட்டர் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரில. அதாவது என்னென்னா, இப்போ யாரா ஒருத்தன் வந்து கத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அவன் மேலே ஃபஸ்ட்டு செம்ம காண்டாக இருக்கும். அந்த காண்டு, அந்த கோவம், அந்த பயம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவனுக்கு கீழே டிபெண்ட் ஆகிற மாதிரி உங்களை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அது பேர் தான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். அந்த மாதிரி தான் அண்டர்சூர் கம்பார்ட்மெண்ட்டும். முதல்ல ஏறினோடனே செம்ம காண்டாக இருக்கும். ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக பழக கடைசியில் இறங்கும்போது ஓகே, இட்ஸ் நாட் தட் பேட், நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதுதான் அண்டர்சூர் கம்பார்ட்மெண்ட். பவுடர்ஸ். இந்த ஜன்னல் சீட் தான் என் சீட்டு. இப்போ வேறு துறக்கானுங்கிறாரு. நான் உள்ளே போனோடனே அவர் நோக்கி நான் பண்ணேன். டைம் 11:27. திருச்சூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. அண்ட் இந்த 1 hour கேப்பில் கவுச் சர்ஃபின்ற ஆப்பில் நான் பல பேருக்கு மெசேஜ் வச்சுருக்கேன். ஆனால் ஒருத்தன் ஓகே பண்ணால் கூட ஸ்டே ரெடி. பட் இது வரைக்கும் யாரும் எதுவும் ரிப்ளை பண்ணல. ஆல்ரெடி உடனே டெம்பிள்கிட்ட வந்தாச்சு. ஆனால் இப்போ கூட என்ன பண்ண போகிறேன்னு தெரில. உள்ளே போய் கேட்கணும். அவனுக்கு ஓகே சொன்னானுன்னா வீடியோ எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எதுவும் வேலைக்கு ஆகும்னு தோணலை. பார்ப்போம். திருச்சூர் பூரம் எக்ஸிபிஷன் 2017. இந்த எக்ஸிபிஷன் எவ்வளோ பேர் இதில் ஐடினா, பென்னு, பென்சிலு, பேப்பர்லேருந்து பெட்டு, பீரோ வரைக்கும் எல்லாமே இங்கே வைக்கிறாங்க. எக்ஸாக்டாக இதே மாதிரி ஒரு ஷீட் நான் வச்சுருந்தேன். அதை தொலைச்சிட்டேன். இப்போ இங்கே பார்த்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்குறேன். கவுச் சர்ஃபிங்கிற ஆப்பை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், எப்போ தங்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு நல்ல மனுஷன், சரி வாப்பா வாங்கி தேங்க்யூ, ஆனால் இன்றைக்கி நாளைக்கு வந்தான், நாளானிங்கன்னா எங்கள் பசங்களே வந்துடுவாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ பேசிக்கலி இன்றைக்கி நைட்டும் நாளைக்கு நைட்டும் எனக்கு ஸ்டே கிடச்சிச்சு. திஸ் இஸ் நம்ம ஊர் ட்ரேட் ஃபேர் மாதிரி போல இருக்குது. இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் கூட வச்சுருக்கிறானுங்க. அந்த இதுவும் இந்த இதுவும் வந்து சம் ஹாஸ்பிட்டல் பிளட் டொனேஷன் சம்திங் வெரி குட். அதில் ஈகாக்கா இல்லை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் சம் ஆன்மீகம். அதில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இன்ஃபேக்ட் இதோட அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லாம் வெளில வந்துட்டுருக்காங்க. ஒரு படத்தில் சரியாக சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். எல்லோரும் சிவபுராணம் பார்த்துட்டு போயிருக்காங்க. மணி 1:15 ஆகுது. ஓகே, இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப பெருசாக போகுது. எக்ஸிட் எங்கேனே தெரியல. நானும் சுற்றி நேக்கிறேன். எங்கே பார்த்தாலும் புதுசாக எதுவும் வந்து நேக்குது. திஸ் வாஸ் த ரோட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் கோ அவுட். நீங்கள் ஆனால் மூடிக்குது. எப்படி எக்ஸிட்னு கேட்டால் திருப்பி இப்படின்றாரு. என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க? கந்து சாமி. அவங்க ஃபேஸில் எல்லாம் ஒரு சந்தோஷம் தெரியுதா? அதே சந்தோஷம் என் ஃபேஸ்லேயும் தெரியும். ஏன்னா எக்ஸிட் கேட்டுக்கிட்டோம். ஒரு இடத்த விட்டு வெளில வரத்துக்கு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டதே கிடையாது. லன்ச் முடிஞ்சு அவர் ஏதோ அவரோட பார்ட்னர் எங்கேயோ கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டாராம். ஸோ லொக்கேஷன் வச்சுருக்காரு, நம்மளே போயிடலாம் வீட்டுக்கு. ஒய் டபுள் இன் ஸோ மச் 6.5 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஸோ அதான் எப்படி போகலான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். உங்களுக்கு அவசரமான கையே இருக்குது. ஸ்டே பண்ணுறதே நான் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணுறதுக்காக தான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். டியூ டு தி லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஐ காட் இன்டு ரேங்க் பஸ். ஸோ எச்சி இறங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. நான் இப்போ இந்த பக்கமாக போகணுமா, அந்த பஸ் இந்த பக்கமாக போகலாம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே கேட்க போகிறேன். நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், அங்கேருந்து நீங்கள் வந்ததுக்கு அந்த பஸ்ஸில் நான் டிக்கெட் எடுக்கல. ஸோ பேசிக்கலி பஸ்ஸில் கூட நான் உங்களுக்கு டிக்கெட் வந்துருக்கோம். வி மாதிரி இருக்காருங்க, தமிழ் வி மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் விநாயகா நகர். ஓ மை காட், எனக்கு மலையாளம் தெரியுது.
கோட்டயமில் தெருவுக்குள்ளெல்லாம் நடந்துட்டனால எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி தான் இது இந்த ஏரியாவும். கிடைச்சா ஏதோ சூர்யா மூவிஸில் மோகன்லால் படம் போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் என்னென்ன சத்தம் நடக்குதோ அது வெளியில் ரோட்டில் கேட்குற அளவுக்கு ஏரியாவே அமைதியாகுது. டிவியில் ஏதோ சாங் ஓடுது. இவங்க வீட்டில் குருவி கிளிலாம் வளர்க்குறாங்க, அது கத்துது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, எல்லாம் எனக்கு கேட்குது. இதுவும் நல்லாயிருக்கு. வீட்டுக்கு வெளியில் நடந்து போயினே உள்ளே நடக்குதுன்றது கெஸ் பண்ணிட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம். யூ ஹேவ் அரைவ்ட். சின்னதாக ஒரு கிளிச்சு. நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் அந்த இடம் அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி என்னை மெயின் ரோடுக்கு ரிட்டர்ன் கூப்பிட்டார். பஸ்லேயும் லிஃப்ட்டில் வந்தாச்சு, ஆட்டோலையும் லிஃப்ட்டில் வந்தாச்சு. இப்போ அவருக்காக வெயிட்டிங். வந்து சேர்ந்தாச்சு. திஸ் இஸ் லைக் த பால்கனி. சில் ஸ்பாட் ஆகுது. அண்ணன் படுத்துட்டாப்புல, என்னையும் படுக்க சொல்லிட்டாப்புல. நானும் போய் படுத்து தூங்கிட்டு சாயங்காலமும் ஒரு சாம்பிள் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் பூரமில். ஸோ அங்கே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பூரம்னா என்ன அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொன்னார். பூரம்னா டெம்பிள் ஃபெஸ்டிவலாம். அது எங்கே வேணால் பூரம் வைக்கலாம். ஸோ இது வந்து திருசூர் பூரம், திருசூர் டெம்பிளோட ஃபெஸ்டிவல். ஸோ பூரம் இஸ் ஈக்குவல் டு டெம்பிள் ஃபெஸ்டிவல். அதுவே தெரியாமல் நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். கூட்டம் அல்லது கிட்ட போகிறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கேருந்தே நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இந்த வியூவில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு மேலே கிட்ட போக முடியல. முடிஞ்சிச்சு சாம்பிள். ரீல்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு இதோட டே ஒன் பெருசாக இதுக்கு மேலே எதுவும் இருக்காது. போய் டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். மழை பெய்யுது. அண்ணன் ஓடுறாப்புல நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கோப்ரோட இருக்கும்போது மழை பெய்யுது. இதுக்கு மேலே சிங்கிளாக வெடிச்சிட்டே தான் இருப்பாங்களாம். உலகம் உனது சந்தேகமா? I'm coming. Let's run. Oh, see that one? That's good. சிறான ரன்னிங். சிறப்பாக முடிச்சிக்கலாம். மழையில் டிரைவிங்கில் சிவபுராணம் பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி.